நமக்கு பின்னாடி பேசுறதை பத்திலாம் நம்ம கவலைப்படவே கூடாதுங்க. அவங்கள விட நம்ம 2 அடி முன்னாடி இருக்கோன்றதை நினைச்சு பெரும் போட்டுக்கிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். என்னுடைய பிகினிங் ஸ்டேஜ். வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆர்கேவன் சேனல். 2024 மலையாளத்தில் ரிலீஸ் ஆன தமிழ் டப்பில் வெளிவந்த உல்ஃப் படத்தோட திரையம்சம் தான் இந்த வீடியோ ரிவ்யூவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் முத வரீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுட்டு இந்த வீடியோவை கண்டினியூஸாக கடைசி வரைக்கும் பாருங்கள். அதுக்கு முன்னாடியெல்லாம் மறக்காமல் நம்ம சேனலுக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணி அனுப்பிங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உல்ஃப் இந்த படத்தோட பார்க்கறதுக்கு முக்கியமான காரணம் வந்து அந்த டைட்டிலுக்கு போஸ்டர். அந்த போஸ்டருக்காகவே இந்த படத்தை பார்க்கலான்னு நான் போய் பார்த்தேன். இந்த படத்தை பார்த்துட்டு இந்த படத்தில் என்னெல்லாம் இருக்குன்றது தான் சுவாரஸ்யமான வீடியோ தான். இந்த வீடியோவை நான் உங்களுக்காக மேக் பண்ணியிருக்கேன். இந்த படத்தை பார்க்கும்பொழுது இது வந்து ஒரு சைக்கோ த்ரில்லர் மூவியாக அமைஞ்சிருக்கு. இந்த படத்தில் ஒன்லி ஸ்டோரி பார்த்தீங்கன்னா லாக்டவுன் டயத்தில் வந்து ஒரு திருமணமாக போகிற ஜோடிகள் வந்து 2 பேரும் வந்து சந்திக்கணுக்காக திடீர்னு எக்ஸ்பெக்டேஷன் பண்ணாமல் அவர் வீட்டுக்கு போகிறாரு. அந்த வீட்டுக்கு போனதுக்கப்புறம் வந்து லாக்டவுன் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்க. லாக்டவுன் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறதால போலீஸ்காரங்க வந்து வெளியே இருக்கவங்களும் உள்ளே விட மாட்டாங்க, உள்ளே போனையும் வெளியே விட மாட்டேங்கிறாங்க. அதனால் வந்து அவர் வந்து இருக்கும்பொழுது திடீர்னு வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே 2 பேருமே வந்து சைக்காலஜிக்காக வந்து மென்டலாக வந்து சண்டை போட்டுக்கிறாங்க. அதாவது எனக்கு நீ செட் ஆக மாட்டேன், நான் உனக்கு செட் ஆக மாட்டேன் அப்படின்னு சொல்லி சண்டை போட்டுருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து 2 பேருமே அமைதியாகி சண்டை போட்டு ஓரமாக இருக்கும்பொழுது திடீர்னு ஒரு சத்தம் வருது வீட்டுக்கு வருது. திடீர்னு சத்தம் வரும்போது யார் என்ன அப்படின்னு சொல்லி ஹீரோ மேலே போய் பார்க்கும்போது இது பார்த்தா என்னுடைய லவ்வர் அப்படின்னு சொல்லி ஒரு கேரக்டர் கொண்டு அந்த கேரக்டர் பார்த்தீங்கன்னா நான் உள்ளன் ஃபுல் அனிமலை வேட்டையாடுற ஒரு வேட்டையாளி அப்படின்னு சொல்லி கதையை இன்ட்ரோடக்ஷன் கொண்டு கொடுக்குறாங்க. இங்கேருந்து தான் கதை வந்து மாறுது. அதாவது பையனும் ஹீரோவும் ஹீரோயினையும் வந்து கல்யாணம் பண்ணிக்க போகிற சொல்கிறாங்க. ஜோனும் ஒரு கேரக்டர் உள்ளே கொண்டு வரும்போது நான் இவனை தான் கூட்டிகிட்டு போட போகிறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்லும்போது மாப்பிள்ளையோட குணம், அதாவது ஹீரோவோட குணம் வந்து ஃபுல்லாக வந்து ரிவேல் ஆகுது. அதாவது சைக்காலஜிக் த்ரில்லராக வந்து ஒரு பாதிக்கப்பட்ட மனிதன் எப்படிலாம் பேசுவோம் அப்படின்றத ஒரு யதார்த்தமான நடிப்பை வந்து நம்ம ஹீரோ வந்து சூப்பராக கொடுத்துருக்காரு. வசனங்களும் சூப்பராக கொடுத்துருக்காங்க. இந்த இதில் வந்து ப்ளஸ் பாயிண்ட் அமைஞ்சது அது ஒன்று. அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா நடிப்பு. ஹீரோ ஹீரோயினில் மெயின் கேரக்டர் வருவாங்க. போலீஸ் கேரக்டர் கூட 2-3 சீனில் தான் வருவாங்க. டேரக்டர் வந்து சூஸ் பண்ண கேரக்டரும் சூஸ் பண்ண பட்ஜெட்டும் சரி ஒரே ஒரு வீட்டுக்குள்ள தான் முக்கால்வாசி படத்தையும் முடிச்சிருப்பாங்க. கிட்டத்தட்ட பார்க்கும்போது எனக்கு இது ஷார்ட் ஃபிலிமாக தான் தெரிஞ்சிச்சு. சஞ்சீவ் அஜீப் இவர் தான் இயக்குனர் தான் வந்துச்சு. யதார்த்தமான கதைக்களம், யதார்த்தமான வசனங்கள் இதெல்லாம் வந்து படத்துக்கு இன்னும் கூடுதல் பக்கபலமாக கொடுத்துருக்காங்க. அடுத்தபடி அப்படின்னா ஹீரோயினோடைய நடிப்பு. அவங்க வந்து நடிப்பு வந்து சொல்லியே ஆகணும், சூப்பராக நடிச்சிருக்காங்க. அவங்க கொடுத்த கேரக்டர் வந்து யதார்த்தமாக இருந்தாலும் நல்லா நச்சுன்னு கொடுத்துருக்காங்க. இது நீங்கள் பார்க்கும்போது மலையாளம் மூவி தான் தமிழ் டப்பில் இருக்குது. மலையாளம் மூவி பார்க்கும்போது அந்த ஒரு இல்லை ரொம்ப ஐபிக்காகவும் போகாமல் ரொம்ப ஸ்லோவாகவும் போகாமல் மீட் ரேஞ்சில் வந்து ஸ்க்ரீன் ப்ளே கொடுத்துருக்காங்க. செகண்ட் ஹாஃபுக்கு அப்புறம் வந்து 2 பேரும் பிரிகிற மாதிரி காட்டுவாங்க. கடைசி கிளைமேக்ஸில் அவங்க 2 பேரும் ஒன்றும் சேர்ந்தாங்களா இல்லையா அப்படின்றத ஒரு சைக்காலஜிக்காக வந்து ஒரு 2 பேருக்கும் மனம் ஒத்து போய் நின்றாங்களா அப்படின்றத ஒரு சூப்பரான ஸ்டோரி பேஸில் வந்து நம்ம டேரக்டர் வந்து முடிச்சிருக்காங்க. இந்த படத்தில் வந்து பெருசாக ஒன்றும் பாடல் காட்சிகள் இல்லை, பேக்ரவுண்ட் மியூசிக்கும் ஓரளவு தான் இருக்குது. இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி இது ஒரு ஷார்ட் ஃபிலிம் தான் எடுத்திருப்பாங்க. ஒரு 2-3 சீன் வந்து வேணுமா வெளியே அவுட்டோரில் எடுத்திருப்பாங்க. முக்கால்வாசி வந்து அந்த வீட்டை சுற்றி எடுக்கிறதுனால வந்து சினிமாகிராஃபி அவங்களுக்கு கொடுத்த வேலைகள்லாம் வந்து சீரும் சிறப்புமாக தான் பண்ணியிருக்காங்க. பெருசாக வந்து சொதப்படுற அளவுக்கும் ஒன்றும் இல்லை. பேக்ரவுண்ட் மியூசிக்கும் நல்லா இருந்துச்சு. பாடல் காட்சிகள் அந்த அளவுக்கு இல்லாதனால அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருந்துச்சு. இந்த படத்தை வந்து ஓவராலாக பார்க்கும்போது ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லோரும் பார்க்கலாமா? ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லோரும் பார்க்கலாம். கண்டென்ட் தான், நோ செக்ஸுவல் கண்டென்ட் எதுவுமே வரல. இந்த படத்தை பார்க்குறதுக்கும் கொஞ்சம் உங்களுக்கு பொறுமை வேணும். ஏன்னா இந்த படம் வந்து கொஞ்சம் 2 மணி நேரம் படம் பண்ணுறதுனால கொஞ்சம் பொறுமையாக தான் போகும், ஸ்லோவாக தான் போகும். மலையாள மூவி நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த படத்தை ஆல்ரெடி நீங்கள் எல்லோரும் பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரிவ்யூ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும். மச்சான் லாக்டவுன் டயத்தில் ஒரு 2 காதல் ஜோடியை பற்றின ஒரு கதை வந்திருக்கு, இந்த படத்துக்கு ஒரு ரிவ்யூ வந்திருக்கு அப்படின்னு ஷேர் பண்ணணும்னு வச்சிங்கன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு மூவி ரிவ்யூவில் சந்திக்கிற வரை உங்கள் இந்த விடைபெறும் உங்கள் ஆக்கியவரும். Bye viewers.